ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி செப்டம்பர் 27 சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ், 12 ராசிகளுக்கும் இன்றைக்கி என்ன பலன்கள், என்ன ராசி பலன், 12 ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இன்று நடக்கப் போகும் மாற்றங்கள் என்ன, அவர்களுக்கான வழிகாட்டல்கள் என்ன, திருப்பங்கள் என்ன, சொல்லுங்கள் யூனிவர்ஸ், சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ், சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு கார்டு ஜம்ப் ஆச்சு. மேஷராசி 6 ஆஃப் கப்ஸ், ரிஷபராசி டெத் கார்டு, மிதுன ராசி கிங் ஆஃப் கப்ஸ், கடகராசி நைட் ஆஃப் வான்ஸ், சிம்ம ராசி 5 ஆஃப் ஷோர்ட்ஸ், கன்னி ராசி 10 ஆஃப் கப்ஸ், துலாம் ராசி 8 ஆஃப் ஷோர்ட்ஸ், விருச்சிக ராசி 8 ஆஃப் கப்ஸ், தனுசு ராசி டெவில் கார்டு, மகர ராசி 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ், கும்ப ராசி நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், மீன ராசி 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, இப்போ இந்த 12 ராசிகளுக்குமான இன்றைய பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மேஷ ராசி 6 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு அந்த பாஸ்ட் மெமரிஸ்லாம் வந்து உங்களை ரொம்பவே வந்து இன்றைக்கி தாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட பழைய ஃப்ரெண்ட் இல்லை ஒரு ஒரு பழைய காதலி யாரோ ஒருத்தர் உங்களை வந்து இன்றைக்கி தொடர்பு கொள்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து நாஸ்டால்ஜியாவாக இருந்தாலுமே ஒரு ஸ்வீட் ஃபீல் வந்து இன்றைக்கி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து ரிஷபராசிக்கு டெத் கார்டு வந்திருக்கு. இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும்னு சொல்கிறாங்க. பழைய சாப்டர் க்ளோஸ் ஆகி புதிய ஆரம்பம் வரத்துக்கான ஒரு நாள் இது. அதே மாதிரி எதெல்லாம் விடணுமோ அதை விட்டீங்க அப்படின்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சரியா? பழைய விஷயங்களை பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா புதிய வாய்ப்புகள் வராது. அதனால் பழைய விஷயங்களை விட்டீங்க அப்படின்னா புதிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா கிங் ஆஃப் கப்ஸ். இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களோட உணர்வுகள் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். ஓகேவா? உங்கள் எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கம்பேஷன், ஒரு கேர் அதிகமாக நீங்கள் காட்டுவீங்க. உங்களோட லவ் லைஃப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இன்றைக்கின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து கடகராசி நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆக்ஷன் மோடில் இருப்பீங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். திடீர்னு யாரையாவது சந்திப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு ட்ரிப் போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஒரு ஸ்பார்க் வந்து இன்றைக்கி திரும்பவும் உங்ககிட்ட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து சிம்ம ராசி 5 ஆஃப் ஷோர்ட்ஸ். இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து ஒரு சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். இல்லை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈகோ கிளாஷை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து கன்னி ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 10 ஆஃப் கப்ஸ். இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஃபேமிலி ஹார்மோனி, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹாப்பினஸ், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபான நாள். லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்னஸ், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி டுகெதர்னஸ் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு கெட் டுகெதரிங், எங்கேயாவது ஒன்றா வெளியே போகிறது, அந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 8 ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து மனசை வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக வச்சுருக்கீங்க. ஆப்ஷன்ஸ் இருந்தும் பயத்தால் நீங்கள் வந்து ஃபார்வர்ட் மூவ் பண்ணாமல் உங்களையே நீங்கள் சிறை வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கீங்க. ஸோ அதனால் ஃபார்வர்ட் மூவ் பண்ணாமல் இருக்கீங்க. உங்களோட பாஸ்ட் பேக்கேஜ் இல்லை மனசில் இருக்கிற வலிகள், வேதனைகள் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோன்னா 8 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு மூலயமா என்ன மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா, இன்றைக்கி வந்து சில பேர் வந்து எமோஷ்னலாக வந்து ஒரு டிட்டாச்மெண்ட் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து சில தேவையில்லாத கனெக்ஷன் எல்லாம் விட்டு நீங்கள் வெளியே போகிறதுக்கு நீங்கள் இன்றைக்கி வந்து டிசைட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா டெவில் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அடிக்ஷனாக இருப்பீங்க, ரொம்ப அடிக்ட் ஆகி போயிருப்பீங்க. ஓவர் அட்டாச்மெண்ட் இருக்கிற நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும். ஒரு டாக்ஸிக் பாண்டில் சிக்கின மாதிரி ஃபீல் வரலாம். பட் பேலன்ஸ்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டே கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோன்னா 4 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்னென்னா, இன்றைக்கி உங்களுக்கு வந்து உங்கள் பார்ட்னர் மேலே, உங்கள்
பிள்ளைகள் மேலெல்லாம் உங்களுக்கு நெருக்கமானவங்க மேலே ரொம்ப பொசசிவ்னஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்ட்னரை வந்து ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணாமல் அவங்கள ஃப்ரீயாக விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓப்பன்னஸ் தான் பாண்டை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்கும். நீங்கள் ரொம்ப அவங்கள கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோன்னா நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ். இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்கள் லைஃப்பில் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராக்ரஸ் இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து ஒரு செட்டில் ஆகிற நாள் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பொறுமையாக இருக்கிறது இன்றைக்கி ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பேலன்ஸ் இன்றைக்கி கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்கள் உங்கள் பார்ட்னருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இன்றைக்கி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா சிம்மம் அண்ட் விருச்சிகம் இந்த 2 ராசிக்கும் பார்த்தீங்கன்னா ஈகோ கிளாஷ் இருக்கும், ஒரு டிட்டாச்மெண்ட் எனர்ஜி இருக்குது. ஓகே, மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா மிதுனம், அதே மாதிரி கன்னி ராசி, அப்புறம் கும்ப ராசி, அதுக்கப்புறம் மீன ராசி, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு நல்ல ஹார்மோனி அண்ட் ஸ்டெபிலிட்டி கிடைக்கிற நாள். ஓகேவா, அப்படிதான் இந்த ஸ்பிரிட்ஸ் நமக்கு இன்றைக்கி ரீடிங் கொடுத்துருக்காங்க, கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கார்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் இது தான். ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.